திரு குருநாத் சார் அந்த ஆப் பத்தி கேட்டிருந்தீங்க, டவுட் கேட்டிருந்தீங்க. அததான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு. ஸோ வீடியோஸ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோஸ் தான் இருக்கு. புதுசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஜிகே இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பழசு வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ யூனிட் 8 எடுத்துட்டோம் அப்படின்னா, தமிழ் சமூகம் வந்து இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். தனித்தனியா வந்து போட்டிருக்காங்க. புலிதேவர், வேலுநாச்சியார் இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியா வச்சு போட்டிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போதே தெரியுது. ஸோ மெயினாக வந்து புக் சோர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெளியே இருந்து அவங்க சோர்ஸ் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அதாவது இப்போ வெங்கடேஷன் புக்ஸ் அந்த இது வந்து ஆட் பண்ணல அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ வந்து பழைய அந்த இதில் தான் அந்த இதே தான் அப்படியே தான் இருக்கு. அதுக்கு மேலே அவங்க அப்டேட் பண்ணவும் காணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே அப்டேட் பண்ணுவேன், அவுட் சோர்ஸ்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் இந்த அரசின் ஸ்கெடியூல் போட்டுருக்காங்க. அப்பதான் குவாலிட்டி எக்கனாமிக்ஸ் மாதிரி ஒன்றா கொடுத்துட்டு வராங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்கெடியூல் 5 வந்து யூனிட் 6 கொடுத்துருக்காங்களா? பார்க்கலாம். அது மாதிரி ஒன்றுனா அப்டேட் பண்ணிட்டு வராங்க. ஆனால் வந்து டக்குன்னு ஒரே டைம்ல வந்து இல்லை அப்டேட்டே பண்ணலாம்னு சொல்ல முடியல, அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் வந்து சொல்ல முடியல. ஓகேங்களா? ஸோ அதான் அந்த விஷயம். ஸோ போக போக தான் அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆப்ன்றதுனால அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கெடியூல் அதுதான் இருக்கு. அந்த ஸ்கெடியூல் மட்டும் அப்படியே கொடுத்துருக்காங்க, எதாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கெடியூல் தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் மெட்டீரியல் எதுவுமே வந்து கொடுக்கல. குவாலிட்டி யூனிட் 6 இதெல்லாம் மெட்டீரியல் கொடுத்தாங்க, பார்க்கலாம் இருங்க. ஸ்கெடியூல கீழே மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன், பார்க்கலாம் இருங்க. ஸ்கெடியூல் மட்டும் தான் இருக்கு. இதில் ஸ்கெடியூல் மட்டும் தான் இருக்கு. ஸோ பட் இந்த இதுலேயே பார்த்தோன்னா இந்த டாபிக்லேயே வீடியோ போட்டிருக்காங்க. வீடியோ அண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கு. பட் அப்டேட்டட் இப்போ புதுசாலாம் எதுவுமே போடல, எல்லாமே பழசு தான் இருக்கு. ஓகேங்களா? குவாலிட்டி ஒன் ஸ்கெடியூலாக இருக்கு. ஸோ இதுக்கு மேலே தான் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அரசன் பேட்ச் தான் புதுசா அப்படின்னா இதுதான் வந்து இந்த தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் டிராயிங் மெத்தடில் வந்து வீடியோஸ் போட்டுட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அதான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த ஜிகே இதெல்லாம் புதுசாக அப்டேட் பண்ணுவாங்களே எனக்கு தெரியல. காலைல அட்மிட்க்கு ஒரு மெசேஜ் போட்டேன், அந்த மாதிரி ஒரிஜினல் சோர்ஸ் அப்படியே வந்து பிடிஎஃபாக போடுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு போட்டிருக்கேன். அவங்க மெசேஜ் இன்னும் பார்க்கலாம் 1 டே கழிச்சு தான் ஒரு நாளில் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மற்றபடி வீடியோஸ் இப்போ இந்த டெஸ்ட் 2 நிமிஷம் வீடியோஸ் கேட்டேன். வீடியோஸ் ஓகேங்க மேம். தமிழ் அவுட் சோர்ஸ் இப்போ தமிழ் அவுட் சோர்ஸ் அப்படின்னா இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ அதாவது முதலேயே நான் வந்ததுலேருந்து இதோட நிற்கிறாங்க. இதுக்கு மேலே வந்து போடவே இல்லை, அதான் போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேஜ் அந்த மாதிரி 3 பேஜ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே அப்படியே நிற்கிது. ஸோ அந்த மாதிரி ஒன்றா போட்டுகிட்டே இருக்காங்க. யூடியூப்ல என்ன வீடியோ போடுறாங்களோ அந்த வீடியோஸ் தான் மேக்ஸிமம் இதில் இருக்குது. ஓகேங்களா? புதுசாக அப்படின்னு இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இது தமிழ் இலக்கணம். தமிழ் இலக்கணம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூ சிலபஸ் இருக்கு இல்லையா, அந்த இது பார்த்தோன்னா அது எல்லாமே எடுத்து போட்டிருக்காங்க. எழுத்துறதுக்கு இந்த மாதிரி தெரியுங்க. 10th ஸ்டாண்டர்ட் ஸோ ஸ்கூல் புக் வச்சு மட்டும் தான் எடுத்துப்பாங்க. அவுட் சோர்ஸ்னு எதுவும் தான் புதுசாக அதுக்கப்புறம் எதுவுமே அப்படி பண்ணல. இப்போ புதுசாக இலக்கணம் பேஸ் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ் அவுட் சோர்ஸ் காட்டினா இல்லைங்களா, அது எளிய மொழிபெயர்ப்பு, வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், யூனிட் 2 சொல்லவரி, கலை சொற்கள், இதெல்லாம் போது 7th 6th 10th 11th 12th கலை சொற்கள், ஓல்ட் பிக்ஸ், சிறப்பு தமிழ் பார்ட் 9,
இந்த வேற என்ன தமிழ் தொன்மை, தமிழ் தொன்மை புக்ஸ் இருக்கிறது தான். யூவேசா அந்த இவங்களது நம்ம எது எது அவுட் சோர்ஸ் கன்சிடர் பண்ணிக்கோமோ அதுல இருந்து இன்னும் எதுவும் போடல புதுசா. வெங்கடேஷன் புக்ஸ், லக்ஷ்மிகாந்த் புக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சிஜிஐ சாரி சிபிஐ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட இன்ட்ரடக்ஷன் அது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அங்கே பிச்சு பிச்சு தான் இருக்கு. சொல்லிலக்கணம், ஸோ கலைச்சொற்கள் இதுதான். வேதியியல், கணிப்பொறியியல், தகவல் தொழில்நுட்பம். வீடியோஸ் ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பட் வந்து ஃபுல்லாக அதே நம்பி பண்ண முடியாது. இது என்னோட கருத்து. இந்த மாதிரி இப்போ மேக்ஸ்னா ஆப்டிடியூட் இது எல்லாமே பழசு தான், பட் என்ன மாறவா போகுது, அதே தான். ஆவரேஜ்னா அதே ஆவரேஜ் அதே இதுதான். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே இது எல்லாமே பழசு தான். கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜியாகிரபி சீரீஸ், ஐஎன்எம் சீரீஸ். அவுட் சோர்ஸ் இருக்கிற மாதிரி எதுவுமே வந்து போடல ஜிகே பொறுத்த வரைக்கும். தமிழ் அவுட் சோர்ஸ் எல்லாம் பாதி பாதிலே நிறுத்திருக்காங்க, இன்னும் அப்டேட் பண்ணல, பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்றாங்க. ஸோ ஆப்ன்றனால நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நம்ம புக் சோர்ஸ் மற்ற எல்லாமே இருக்கு. வீடியோஸ் பார்த்தோன்னா டீப்பா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் மாதிரி எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம படிச்சு முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக அதையும் நம்பிட்டு இருக்க முடியாது. நம்ம அதோட மெயின் சோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணும்போது இது எடுத்து ஒரு டைம் நம்ம வச்சு நம்ம நோட்ஸ் இதையும் வச்சு படிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக மெமரி ஆகும். ஓகேங்களா? வீடியோ வச்சு மட்டுமே நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா சப்போஸ் அவங்களும் வந்து மனுஷங்க. சப்போஸ் ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தாலும் என்ன மிஸ் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு புரியாது. அப்போ அந்த பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க மேலே வந்து நம்ம பழின்னு சொல்லக்கூடாது. ஸோ முதல்ல வந்து மெயின் சோர்ஸ் வந்து புக்கு, அந்த அவுட் சோர்ஸ் புக்கு மெயின் சோர்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்க ஒன்ஸ் வந்து இது பண்ணிட்டீங்கன்னா நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணணும். பட் இது வந்து மெயின் இது எல்லாமே இதான் எடுத்துக்கிறதா அப்படின்றது வந்து நான் அட்வைஸ் பண்ணுவேன். என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் அதுதான். இப்போ டாபிக் எடுக்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க நோட்ஸ் வச்சு அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் லக்ஷ்மிகாந்த் புக்கு பிளஸ் புக் சோர்ஸ் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சு அதுல என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோவும் புரியும். பட் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட ஓகே இது மிஸ் பண்ணியிருக்காங்க அப்போ நோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பாக்கெட் பிடிஎஃப் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பாக்கெட் பிடிஎஃப் எது அப்படின்னா இங்க என்ன மெட்டீரியல் இருக்கு, இதை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா தமிழ் கீழே இருக்கு, மேலே இங்கிலீஷ் இருக்கு. இது நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஓப்பன் பண்றேன். சரி பார்த்தீங்கன்னா தெரியும் பாக்கெட் பிடிஎஃப்னா. ஓகே இதை வச்சுமே நான் படிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா அது வந்து என்ன சொல்லுவேன், முட்டாள்தான் சொல்லுவேன். பட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதுவும் ஆட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரி விவியன் டிரோசியா அண்ட் யங் பெங்கால் மூமெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ்ல இருக்கா எனக்கு சரி நம்ம எத்திக்ஸ்லயும் ஓகே அந்த எத்திக்ஸ்ல அது அந்த இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி இதுல இருந்தும் எடுத்துக்கலாம். இப்போ பிரார்த்தனால பார்த்தீங்கன்னா புக்கில் அப்படின்னும் போது ஒரு சில பாயிண்ட்லாம் மிஸ் ஆயிருக்குல்ல அதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ரிவிஷன் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கூல் புக் ப்ளஸ் வந்து அவுட் சோர்ஸ் புக் ப்ளஸ் இது வந்து ரிவிஷனுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் பாக்கெட் பிடிஎஃப்னு சொல்றாங்க. அது வந்து இதுதான் பையனுக்கு இந்த மாதிரி அப்படின்னா அதே மாதிரி குவாலிட்டி யூனிட் 8 யூனிட் 9 தனித்தனியாக பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அது ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க காட்டுறேன். இந்த புக்ஸ் அப்படின்னா பாருங்க இப்போ 11th 12th அப்படி இருக்குன்னா
இந்த மாதிரி பாலிட்டி, டெமோக்ரஸி, கான்செப்ட் அந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓகே. இது ஸ்கெடியூல் இந்த அப்பப்போ அங்கே கன்ஃபியூஸ் ஆகும். இது ஸ்கெடியூல் இது சொல்ல பார்த்தேன். புக் வந்து இங்கே வந்து ஸ்கெடியூல் கொடுத்துருப்பாங்க. நம்ம புக்கில் படிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் இது போனால் இது வந்து புத்தக பெத்தல் டெஸ்ட் இருக்கா. அந்த டெஸ்ட் வந்து அந்த ஸ்கெடியூல் பேஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி 6th to 10th 11th to 12th அந்த மாதிரி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எழுதிக்கலாம், டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஸோ வந்து புக்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். இது மட்டுமே நம்பி வீடியோஸ் மட்டுமே நம்பி படிக்கிறது அட்வைசபிள் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். சப்போஸ் ஏதாவது பாயிண்ட் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா அப்படி அவங்ககிட்ட கேட்கறதுல ஒரு இதுவும் கிடையாது. சொன்ன மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஒன்ஸ் அட்டன் பண்ணோம்னா நம்ம அப்படியே அதை அட்டன் பண்ண முடியாது. அடுத்த டெஸ்ட்டுக்கு போக வேண்டியது தான். அது வந்து அவ்வளோதான் அப்படின்னு கேட்டால் டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதில் போய் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரெட்ரோ அந்த மாதிரிலாம். ஸோ பாக்கெட் பிடிஎஃப் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஸ்டடி மெட்டீரியல் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பாலிட்டி, ஐஎன்எம், ஜியாகிரபி, தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, கரண்ட் அஃபேர்ஸ், லிஸ்ட் ஆஃப் ஃபேமஸ், தமிழ்நாடு பட்ஜெட், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து பாக்கெட் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜியாகிரபி இருக்கு அப்படின்னா நான் இங்கிலீஷ் மீடியம் எடுப்பேன் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை யூனிவர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இதில் இருக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப் அந்த மாதிரி அப்படின்னு தனித்தனியாக எடுத்து கொடுத்துருப்பாங்க. எத்தனை யூனிவர்ஸ் தமிழ் அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. எர்த்தை பற்றி அடுத்த மான்சூன் 10th புக் செகண்ட் லெசன். அடுத்த ரெயின்ஃபால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். யூஎஸ்ஏ கல்ச்சர் ஓகே இதெல்லாம் கேட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணோம்னா நம்ம விடுபட்ட பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து படிச்சிடலாம். பட் இது ஏன் நம்பியும் படிக்க முடியாது. கிளைமேட், வெதர், ஓஷன் கரண்ட், வல்கோனிக் எரிப்ஷன்ஸ், அது பார்த்தோன்னா வாட்டர் ரிசோர்ஸ். இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து மேலே 10th இது நேஷனல் ஹைவே தமிழ்நாடு இதெல்லாம் rivers in India, livestock, fisheries, natural calamities, tribes வந்து கொஸ்டின் கேட்காங்க. ஸோ அந்த இது tribes in India, bills, bones, காசி, அங்காமி இந்த மாதிரி பூட்டியா, இருளா. ஸோ அடுத்த சாயில்ஸ், ஸோ சொல்றாங்க புக்ஸ் பிளஸ் அவுட் சோர்ஸ் புக்கு. ஜியாகிரபிக்கு வந்து இதே யூஸ் பண்ணிக்கலாம், இதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். புக்கு படிச்சுட்டு இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு அவுட் சோர்ஸ் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம், இது படித்தாலே போதும். பட் வந்து பார்த்தோம்னா இப்போ தமிழ் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் வந்து நிறைய அவுட் சோர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ வந்து
ஃபார் எக்ஸாம்பிள் கலை சொற்கள் அகர முதலி இதெல்லாமே நம்ம ஃபுல்லாலாம் படிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவுட் சோர்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. கொஞ்ச நாள் லேட் ஆகுது, அப்டேட் பண்ணுறது லேட் ஆகுது. டக்குன்னு அப்டேட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அதில் பார்த்தோம்னா மற்றபடி இது எல்லாமே ஸ்டாட்டிக் தானே. மற்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட் வினை முற்று இதை பற்றி பேசுறது, வினா டைப் விடை டைப் இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் மற்றபடி இந்த இளம் மட்டும் புக்கில் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, புணர்ச்சி விதிகள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, புணர்ச்சி விதிகள்லாம் இருக்குது. பட் எல்லாமே புக்ஸு தான் இருக்குது. ஸ்கூல் புக்ஸ் தான் சுற்றி வர தவிர வெளியே அவுட் சோர்ஸ் எங்கேயுமே போகல. ஓகேங்களா? ஸோ அவுட் சோர்ஸ் வந்து அகர முதலே கலை சொற்கள் இருந்து அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. அது மட்டும் தான் இருக்கே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4 முன்னாடி போட்டு அப்டேட் பண்ண சிலபஸ் வந்து போட்டது. அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவுமே பண்ணல. ஜிஎஸ்க்கும் அதே தான், அவுட் சோர்ஸ் வச்சு எதுவுமே அப்டேட் பண்ணல. பட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் காட்டினது இல்லைங்களா, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஐ திங்க் வெங்கடேஷன் புக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணல. எத்திக்ஸு பண்ணியிருக்காங்க. எத்திக்ஸு புக்ஸு பாலிட்டிலாம் அங்கங்க லக்ஷ்மிகாந்த் அந்த எக்ஸ்ட்ரா மிஸ் ஆனதுக்கு மட்டும் லக்ஷ்மிகாந்த் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கொஷின் இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி எந்த டாபிக்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுமோ அதை மட்டும் எடுத்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாலாம் வந்து பண்ண கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம், டெஸ்ட் சீரீஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் சீரீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தோம்னா டெஸ்ட் சீரீஸ் நல்லா இருக்கு. பேக்கெட் பிடிஎஃப் நல்லா இருக்கு. அதில் நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேக்கெட் பிடிஎஃப் நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் இந்த லிஸ்ட்டு அப்ரிவேஷன் நேற்று சொன்னா அது அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அதுவும் நல்லா இருக்கு. பிகினர்ஸ்க்கு வந்து செட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக செட் ஆகும். பட் வந்து புக்ஸு கண்டிப்பாக முக்கியம். ஓகேங்களா? ஸோ புக்ஸ் அவுட் சோர்ஸ் புக்ஸ் வந்து பிடிஎஃபாக எடுத்து வச்சாலும் சரி, வாங்கினாலும் சரி. வெங்கடேஷன் புக்ஸ் இதெல்லாம் வெங்கடேஷன் புக்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க இல்லையா, ஸோ அதனால அது வேணும். வேற என்ன சொல்றது, ஸோ ஜாயின் பண்ணுறது ஒர்த்தான்னு கேட்டால் நான் ஒர்த்து தான் சொல்லுவேன். ஸோ வீடியோஸ் வந்து அதே மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டெப்த்தாக இருக்கா அப்படின்னு கேட்டால் டெப்த்னா நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல. பட் வந்து இப்போது நான் காட்டின மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இயர்லி ரிவால்வ்ஸ் வேலுநாச்சியார் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே எடுத்து ஒன்றா சேர்த்து அதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? எதுவுமே மிஸ் பண்ணாமல் அது கரெக்டாக கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து டெப்த்தானா அந்த மாதிரி இருக்குது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குதுல வீடியோஸில். ஓகேங்களா? நீங்கள் யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், டாபிக் வைஸாக எடுத்து நடத்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து இருக்குது. இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த இப்போ ரிவிஷன் கோட் ரிவிஷன் மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கவர் ஆயிடும். பாஸ் ஆகிற அளவுக்கு மார்க் எடுக்கிற அளவுக்கு கவர் ஆயிடும். அந்த அளவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு ஆப்ல இதில். ஸோ பெஸ்ட்டு தான், ஜாயின் பண்ணுறது நல்லா தான் இருக்கு. உண்மையை சொல்லப்போனால் மற்ற அகாடமிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல இருக்க இன்ஃபர்மேஷன் தான் நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். 2200 ஒர்த் தான், நிஜமாவே ஒர்த்து தான். ஓகேங்களா? அதே மாதிரி விஸ்வம் அகாடமி ஏன் நான் எடுத்தேன் அப்படின்னா, தமிழ் மீடியம் தானே ஏன் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்கெடியூல் அந்த ஒரு 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 கோர்வையாக வரும் அது. ஓகேங்களா? இந்த மாதிரி பிச்சு இல்லாமல் கோர்வையாக இருக்கும். ஸோ அதனால தான் எனக்கு அதுவும் ஜாயின் பண்ண மெயினான காரணம் அதுதான். ஒரு கோர்வையாக நான் தமிழ்லையும் அடாப்ட் ஆயிடுவேன், இங்கிலீஷ்லையும் அடாப்ட் ஆயிடுவேன். நான் இங்கே தேடி பார்த்துட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னா உடனே நான் தமிழில் கூட படிச்சு முடிச்சுட்டு அதுலேயே நான் சூரமாக இருப்பேன். அந்த மாதிரி என்னால் அடாப்ட் ஆக முடியும். அதனால எனக்கு கவலை கிடையாது. பட் ஒரு சில பேருக்கு அடாப்ட் ஆக முடியாது இல்லையா, இங்கிலீஷில் படித்தவங்களுக்கு இங்கிலீஷே தான் படிக்க முடியும், தமிழில் படித்தவங்க தமிழ் எனக்கு அப்படிலாம் கிடையாது. தமிழ்லையும் நான் படிச்சுக்குவேன், இங்கிலீஷ்லையும் படிச்சுக்குவேன், கஷ்டப்படாமல் படிச்சுக்குவேன். அதனால தான் ரெண்டுத்துலேயும் இருக்கு. ஸோ உங்கள் கொஷினுக்குலாம் ஆன்சர் கிடைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, பிகினர்ஸ்க்கு சூட்டபிளான்னு கேட்டால் சூட்டபிள் தான். வீடியோஸ் டெப்த்தாக இருக்கா அப்படின்னு கேட்டால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுமே கவர் பண்ணியிருக்காங்க சொல்லப்போனால். ஸோ ஒர்த்துன்னு சொல்லுவேன். அடுத்து என்ன, பேக்கெட் பிடிஎஃப்னா என்னன்னு காட்டினேன். பேக்கெட் பிடிஎஃப் மட்டும் படிச்சிடலாமா அப்படின்னு கேட்டால் பாக்கெட் பிடிஎஃப் புக்கு ஃபஸ்ட்டு,
அடுத்து வந்து பார்த்தோன்னா அவுட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு அவுட் சோர்ஸ் ப்ளஸ் பார்த்தோன்னா பாக்கெட் பிடிஎஃப் இது எல்லாம் சேர்ந்துச்சுன்னா தான் உங்களுக்கு சக்ஸஸ் அந்த மாதிரி. பட் வந்து இந்த புக்கில் இல்லாத இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குது. அதனால தான் இது மூணுமே சேர்த்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ரிவிஷன் டைமில் எடுத்து இதெல்லாம் முடிச்சுட்டு ரிவிஷன் டைமில் பாக்கெட் பிடிஎஃப் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சேர்த்து அப்படியே படிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி. புக்ஸ் தேவையே இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக புக்ஸ் வேணும். புக்ஸ் தான் ப்ரைமரி. புக்ஸ் வச்சுட்டு நீங்கள் படிச்சுட்டு தான் அடுத்த வீடியோ பார்த்து ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆயிருந்தா நோட் பண்ணுறது அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இயர்லி ரிவால்வ்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு டாபிக் எடுக்கிறேன், பூலிதேவர் அப்படின்னு எடுத்து நான் நோட்ஸ் எழுதுறேன் அப்படின்னா, பூலிதேவர் வந்து ஒரு இடத்துல கிடையாது, 10th இருக்கு, 11th இருக்கு. முடிச்சாச்சா? முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, அவுட் சோர்ஸ் வெங்கடேஷன் புக்ஸ் இருக்கா, அதை எடுத்து நோட் பண்ணிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு படிச்சு முடிச்சிருங்க. படிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம ஒரு டைம் படிச்சு ஒரு 2 டைம்ஸ் அப்படி படிச்சு முடிச்சுருங்க. என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க படிச்சு முடிச்சுட்டு நீங்க வீடியோஸ், இப்போ இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து புக் மட்டும் தான் அவரும் வந்து புக்கு தான் கவர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ அதான் சொல்றேன், ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மற்றபடி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுக்குறாரு. அது வந்து சிலபஸ், அவர் வந்து சிலபஸ் தான், புக்குன்றதோட சிலபஸ் தான். சிலபஸ் பேஸ் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ள வந்து இருக்கு. பட் எல்லா நோட்ஸ் இதெல்லாம் அப்டேட்டடா இருக்கா அப்படின்னு கேட்டா அப்டேட்டா இல்லை, எல்லாம் பழையதான், பழசுதான் இருக்கு. ஓகேங்களா? பழசுதான் இருக்கு. பழசு இருக்கிறதுனால யூஸ்ஃபுல்லா இல்லை அப்படின்னா யூஸ்ஃபுல்லா தான் அப்படிலாம் கிடையாது, யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஓகேங்களா? ஒரு இந்த சாயல் இருக்கு அப்படின்னா இதுல என்ன அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கு, அது இருக்கிறது அப்படியேதான் இருக்க போகும். ஏன் ஒரு சில டாபிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே படிக்க போறோம், மற்றபடி பார்த்தோன்னா எல்லாமே அப்படிதான் இருக்கு. பெருசாலாம் ஒண்ணு மாற போறோம். இப்போ நம்ம ஐஎன்எம்ஏ கூட வெங்கடேஷன் வெளில போய் படிக்கணும், ஒரு 2-3 இன்ஃபர்மேஷன், ஒரு டாபிக்ல ஒரு 2-3 இன்ஃபர்மேஷன் அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. மற்றபடி பார்த்தோன்னா அதே தான் இருக்கு. ஏன்னா ஐஎன்எம்ல பார்த்தவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம 10th படிக்கிறோம், 12th ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், இல்லை எத்திக்ஸ் இருந்தா எத்திக்ஸ்ல படிக்கிறோம். படிச்சு முடிச்சு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷன் புக்ஸ் படிக்க. இப்போ இந்த புக்கு படிச்சே பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுதுல்ல. ஓகேங்களா? ஸோ நம்ம எதுவும் சரி மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதால வெங்கடேஷன் புக்ஸ் அவுட் சோர்ஸ் அனுப்புவோம். ஓகேங்களா? ஒன்றும் வெங்கடேஷன் வந்து புதுசாலாம் எதுவும் கண்டுபிடிச்சா எழுத. அதனால பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்த்தா சேரலாமா வேணாமா கேட்டீங்க, சேரலாம் சொல்லிட்டேன். சேரலாமா வேணாமா, ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா ஒர்த்துன்னு சொல்லுவேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை எனக்கு செட் ஆகல அப்படின்னா அது உங்களுக்கு இஷ்டம். ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வேற என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்றேன். நான் சொல்றது எல்லாமே எனக்கு என்ன தோணுதோ, என்னோட பர்சனல் வியூவா என்ன தோணுதோ அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் டீட்டெயிலா இதை பாருங்க எடுத்து காட்டினது காரணம் அதுதான். ஏன்னா என்னோட வியூவும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் எடுத்து எனக்கு ஈஸின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஈஸியா இருக்கலாம், உங்களுக்கு ஈஸியா டஃபா இருக்கான்னு நீங்க பார்த்தாதானே தெரியும். அதனால தான் இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ டீட்டெயிலா பெருசா இழுவையா இழுத்துட்டு ஒரு வீடியோவா போடுறேன். ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் டைம் வேஸ்ட் பண்றேன் அப்படின்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படின்ற ஒரு புரிதலுக்காக தான் நான் வந்து காட்டுறேன். இப்போ அதெல்லாம் இப்போ இந்த டைப்ஸ்லாம் இருக்கு, இப்படிலாம் காட்டினா தான் ஓகே இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து 12th புக்கு கவர் பண்ண, 11th 12th புக்கு அவர் வந்து லோவஸ்ட்னாலே நம்ம போக மாட்டோம். ஜாகிரி பொறுத்திருக்கு அவர் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காரு. இந்த எத்தனை யூனிவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6th 7th அந்த மாதிரி இதில் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில இதில் நம்ம ஜாயின் பண்ணும்போது இதெல்லாம் இது ஆக்சுவலி டாபிக்ல இருக்கு, பட் வந்து நம்ம படிக்க மாட்டோம், விட்டுருவோம். பட் எல்லாமே கவர் பண்ணிப்பாரு. 6th 12th வரைக்குமே கவர் பண்ணி, ட்ரைப்ஸ்லாம் 12thலயோ 11thலயோ வருது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து சொல்றேன். ஓகேங்களா? இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலிட்டிலும் கவர் ஆகுது, சாக்லேட்லையும் கவர் ஆகுற மாதிரி எல்லாத்தையுமே அப்படியே வந்து அதை சேர்த்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான் சொல்லுவேன். பாருங்க. ஓகேங்களா? நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அப்பப்ப அங்கங்க ஒரு கிளிச்சு, அதுக்கப்புறம் இந்த அவுட் சோர்ஸ் வந்து மெயின் சோர்ஸ் எதுவுமே அப்லோட் பண்ணாம வெறும் அவங்க சோர்ஸ் மட்டுமே அப்லோட் பண்ணிக்கிறது, அது கொஞ்சம் வந்து ஒரு இதா இருக்கு. ஒரு வேறு ஒரு மரம் மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னதான் அவங்க வந்து ஒரு இது கொடுத்தாலுமே அந்த ஒரு மெயின் சோர்ஸ் வந்து அப்லோட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா ஒரு அது நம்மள டக்குன்னு வந்து பார்க்கணும்னு நினைக்கும் போது எடுத்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து
ஹியூமன் தான், இவங்களுக்கு தான் ஹியூமன் எரர்னு ஒன்று வரும்ல. ஸோ அந்த ஹியூமன் எரர் இருக்கா இல்லையா நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அந்த சோர்ஸஸ் தான். ஸோ அப்லோட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்கலாம். டெலகிராம்ஸில் அங்கங்கே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஏன் அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு தெரியல. அட்மின்க்கு மெசேஜ் போட்டேன், பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். என்ன நினைக்கிறாங்க தெரியல. நான் ஆக்சுவலி குறை சொல்லிட்டே இருக்கேன். என்னன்னா இந்த மாதிரி கிளிச் ஆகுது, அப்படி ஆகுது, இப்படி ஆகுதுன்னு அதை ஒரு மெசேஜ் போட்டு அப்புறமேட்டா ஒரு இப்படி போங்க அப்படி போங்கன்னு மெசேஜ் போட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ இப்படி பண்ணேன். சும்மா ஒரு நோண்டிக்கிட்டே இருக்கேன். உண்மையிலே தெரியல நான் தான் அப்படியா இல்லை எல்லாருமே அப்படி தெரியல. பட் என்ன பண்றது, கேட்டு தானே ஆகணும். ஸோ அதான் கேட்டிருக்கேன், பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். பட் ஓகே ரொம்ப நாள் பேசக்கூடாது. ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பிரதர் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கேட்டாரு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் நீங்கள் கேட்ட கொஸ்டின் சொல்லிட்டேன். வீடியோஸ் வந்து அப்டேட்டெல்லாம் இல்லை, புக்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணி வச்சிருக்காங்க. பட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறையாவும் இருக்கு. ஓகேங்களா, சிலபஸ் பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா, பட் இப்போ அப்டேட் இப்போ அவுட் சோர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கோம் இல்லையா, வெங்கடேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு அவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஆட் பண்ண கிடையாது. லக்ஷ்மிகாந்த் புக் வச்சு இப்போ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இப்போ இன்ட்ரடக்ஷன்லாம் வந்து கிடையாது இல்லையா புக்கில், அது ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா அதேமாதிரி லோக்பால் லோகாயத்தாலாம் இல்லையா, அப்போ அதை மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா இருக்குது ஆட் பண்ணாது, அந்த மாதிரி தான். அதனால் பழசா அப்டேட்டடாக இருக்குது. புதுசாக நோட்ஸ்னா அவங்க புதுசாக எதுவும் போடல, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக அவுட் சோர்ஸ் போடுறேன் அப்படின்ற மாதிரி அவுட் சோர்ஸ் பேஸ் பண்ணி போடுறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். இப்போதானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அரசன் பேட்ச் போடுவாங்க. பார்க்கலாம். அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. நான் சொல்லலை, அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால நீங்கள் சொன்னீங்க ஏன் அப்படி அப்டேட் பண்ணவே இல்லை, நான் காசு கட்டிட்டேன்னு என்கிட்டலாம் சொல்லவே கூடாது. நான் வந்து இப்படிதான் விஷயத்த நான் சொன்னேன் தவிர நீ போய் ஜாயின் பண்ணி அவங்களும் சொல்லி நான் ப்ரமோஷன் பண்ணி நான் வந்து இது பண்ணலாம் கிடையாது. ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா வேற எங்கேயுமே நீங்கள் போய் டீட்டெயிலாக கேட்க முடியாது. நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கேன்றதுனால என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அந்த நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பண்ணி அதே மாதிரி நான் எல்லாத்தையும் பார்த்துட்டும் நான் சொல்ல கிடையாது. ஏன்னா ஒரு 4-5 நாள்லயே என்னென்ன இன்ஃபர்மேஷனுக்குள்ளெல்லாம் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துட்டுலாம் சொல்ல முடியாது. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் என்ன இருக்கோ அதை நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஐ ஹோப் ஓரளவுக்கு நான் கிளியர் பண்ணிக்கேன்னு நினைக்கிறேன். இதை விட எக்ஸ்பிளைன் யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண இவரே கூட குருநாத் சாரே வந்தால் கூட அவர் இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாருப்பா. அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, பார்த்துக்கோங்க. இன்னும் இதுலேயும் ஏதாவது டவுட் இருக்கு இல்லை இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட்லேயே சொல்கிறேன். ஓகேங்களா, பாய்.